ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல கண்டெய்னர் பத்தி பார்க்க போறோம். கண்டெய்னர்னா என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற கன்டென்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பர் அலைன்மென்ட் அண்ட் பொசிஷன்ல செட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ் நேம் தான் கண்டெய்னர். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிட். ஸோ இந்த கிளாஸ் நேம யூஸ் பண்ணி செட் பண்ற எலிமெண்ட்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிக்கும் அண்ட் ரெஸ்பான்சிவாவும் செட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த கண்டெய்னர வந்துட்டு நம்ம எப்படி செட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் கண்டெய்னர் செட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு டிவ் டேக் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த டிவ் டேக்குள்ள வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கன்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். lorem 15 சொல்லிட்டு 50 வேர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பூட்ஸ்ட்ராப் செட் பண்றதுக்காக நம்ம பூட்ஸ்ட்ராப் சிடிஎன் லிங்க்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க getbootstrap.com-க்குள்ள போனீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு சிடிஎன் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்க காப்பி பண்ணி நீங்க ஹெட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிடிஎன் லிங்க்க யூஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு பூட்ஸ்ட்ராப் கோடிங் வந்து அப்ளை ஆகும். இல்லன்னா அப்ளை ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டிவ் டேக்குக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிவ் டேக்க செலக்டரா எடுத்துக்கிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் போட்டு பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்றேன். ஸோ எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் ஆட் ஆயிருச்சு. ஓகேவா? எனக்கு அத சுத்தி வந்து ஒரு பேடிங், ஸ்பேசிங் வந்துட்டு எதுவுமே இல்ல. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம கண்டெய்னர் செட் பண்ண போறோம். ஓகே. ஸோ நம்ம சிஎஸ்எஸ் வந்து எப்படி செட் பண்ணோம்? இந்த டிவ் டேக்க இந்த டிவ் எலிமெண்ட்ட வந்துட்டு செலக்டரா எடுத்துட்டு செட் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா இந்த டிவ் டேகுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்ணிட்டு, அந்த கிளாஸ் நேம வந்து செலக்டரா எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா ஐடி நேம செலக்டரா எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, இந்த இடத்துல நீங்க செட் பண்ற கிளாஸ் நேம் தான் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்பே. ஸோ இந்த நேம எடுத்து திருப்பி நீங்க எந்த சேஜஸ் ஸ்டைலிங்கும் பண்ண தேவையில்ல. நம்ம செட் பண்ற நேம் தான் வந்துட்டு பூட்ஸ்ட்ராப்பே. ஸோ அந்த நேம்க்குள்ள வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டிஃபால்ட் ப்ரீடிஃபைன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அதில அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த எல்லா அப்ளை பண்ண ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு நேம் ஒண்ணு செட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேம் தான் நம்ம இந்த இடத்துல பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேமா யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்ப நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, நம்ம டிவ் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு பாடி கிளாஸ் ஓகேவா? இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சிஎஸ்எஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். வேற எந்த சிஎஸ்எஸ்மே வந்துட்டு அப்ளை ஆகல. ஓகேவா? ஸோ இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு கண்டெய்னர் மட்டும் ஆட் பண்றேன். ஓகேவா? கண்டெய்னர்ன்னு ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்க, சுத்தி இந்த மார்ஜின் ஸ்பேசிங் வந்து ஆட் ஆயிருச்சு. இந்த கன்டென்ட்ட சுத்தி லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்துட்டு எனக்கு பேடிங் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுல என்னென்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டில அப்ளை ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க மேக்ஸிமம் விட்த் 540 இந்த சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகியிருக்கு. இத நான் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு ஃபுல் விட்த்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ எனக்கு மேக்ஸிமம் விட்த் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தி மார்ஜின் ஸ்பேசிங்க்காக அப்ளை ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் இத சுத்தி பாருங்க பேடிங் ரைட்டு, பேடிங் லெஃப்ட், மார்ஜின் லெஃப்ட் அண்ட் மார்ஜின் ரைட் எல்லாமே வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு கண்டெய்னருங்கிற கிளாஸ் நேம்க்குள்ள இத்தனை சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகியிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ப்ரீடிஃபைன். ஸோ நம்ம இத்தனை சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் இந்த கண்டெய்னர்ன்னு இந்த ஒரு வேர்ட் ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த கண்டெய்னர் வந்துட்டு சுத்தி மார்ஜின், ஸ்பேசிங், பேடிங்கு அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் விட்த் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு கண்டெய்னர் நேம்லயே வந்துட்டு செட் ஆயிரும். ஓகேவா? இதான் வந்துட்டு கண்டெய்னர். ஸோ இப்ப நான் இங்க பாருங்க, எனக்கு சுத்தி மார்ஜின் அதுக்கப்புறம் இத சுத்தி வந்துட்டு லைட்டா லெஃப்ட் அண்ட் ரைட்ல பேடிங் செட் ஆயிருக்கு. ஸோ இப்ப நான் வந்துட்டு ரெஸ்பான்சிவாவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப பாருங்க மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் பண்றேன். இந்த கன்டென்ட் வந்துட்டு எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆகல. ஓகேவா? இந்த பாக்ஸ விட்டு வெளிய போறது அப்படிங்கிற மாரி எந்த ஒரு அஃபெக்ட்டுமே இல்ல. ஜஸ்ட் நார்மலா இருக்கு. ரெஸ்பான்சிவாவும் இருக்கு. ஓகே. ஸோ இதுலயே வந்துட்டு நான் கண்டெய்னர் ஃப்ளூயிட்ன்னு ஆட் பண்றேன். ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். இது பாருங்க எனக்கு வந்து ஃபுல் மேக்ஸிமம் விட்த்துமே எடுத்துக்கிச்சு. நம்ம கண்டெய்னர் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் விட்த் இவ்வளோதான் அப்படிங்கிறது செட் ஆயிருக்கு. ஓகே. அந்த விட்த்த மட்டும் எடுத்துக்கும். சப்போஸ் நம்ப கண்டெய்னர் ஃப்ளூயிட்ன்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபுல் விட்த்தையுமே எடுத்துக்கும். நம்மளோட வெப் பேஜ் எவ்வளவோ, அந்த வெப் பேஜோட ஃபுல் விட்த்துமே வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கும். ஒரு சில சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, அந்த சிஸ்டம்க்கு ஏத்த மாரி அந்த வெப் பேஜ் ஃபுல் விட்த்துமே வந்து ஆக்குபை பண்ணிரும். ஓகேவா? ஸோ இப்ப நான் அத மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் பேடிங் அப்ளை ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இத நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க. எனக்கு வந்து விட்த் வந்து அதுல வந்துட்டு மேக்ஸிமம் விட்த் வந்து ஜஸ்ட் ஒரு 540 மட்டும் அப்ளை ஆயிருந்துச்சு. இதுல வந்துட்டு விட்த் ஃபுல்லா அப்ளை ஆகியிருக்கு. மேக்ஸிமம் விட்த்.
ஸோ இதில வந்துட்டு விட்த் வந்து மேக்ஸிமம் 100% அப்ளை ஆகியிருக்கு. பேடிங் ரைட், லெஃப்ட் மட்டும் ஆட் ஆயிருக்கு. மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் இது எல்லா ப்ராப்பர்ட்டீஸுமே வந்துட்டு இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில அப்ளை ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு அந்த ஸ்பேசிங்கு, இந்த ஃபுல் விட்த் ஆக்குபேஷன் அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிரும். அண்ட் இங்க பாருங்க இது நம்ம மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் பண்றோம். ரெஸ்பான்சிவாவும் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் அத பெருசு பண்றேன். ஜஸ்ட் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுங்கிற கிளாஸயே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு அத சுத்தி வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பேசிங் இல்ல, ஒரு பேடிங் இல்ல, எந்த ஒரு அலைன்மென்ட் எதுவுமே இல்ல. ஸோ, இப்ப நான் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுங்கிற அப்ளை பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, சுத்தி எனக்கு ஒரு பேடிங் வந்து கிரியேட் ஆயிருச்சு. மார்ஜின் கிரியேட் ஆயிருச்சு. ஓகே. அண்ட் ரெஸ்பான்சிவா இருக்கு. சப்போஸ் நான் கண்டெய்னர் மட்டும் ஆட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஃபுல் வித்துமே எடுத்துக்காம, ஜஸ்ட் மேக்ஸிமம் வித் இவ்வளோதான் அப்படிங்கிறது மாரி செட் ஆயிருக்கும். 540 பிக்சல். ஸோ, அதுக்கேத்த மாரி அத மார்ஜினும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு சென்டர்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்சிவாவும் செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ, மேக்ஸிமம் வித் இவ்வளோதான்னு செட் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது கண்டெய்னர். ஃபுல் வித்துமே எனக்கு ஆக்குபை பண்ணிரு அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ் நேம் வந்துட்டு கண்டெய்னர் ஃப்ளூயிட். ஓகேவா? இதான் வந்துட்டு கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல கிரிட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.